ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். நாம இப்ப எங்க இருக்கோம்? மானசீகமாக ஆயர்பாடியில இருக்கோம். நம்ம செல்போன் முன்னாடியோ, டிவி முன்னாடியோ, லேப்டாப் முன்னாடியோ இப்போ இல்லை. நாம் அலுவலகத்திலோ, வீட்டிலோ அல்லது ஊர்தியிலோ நாம் இப்போது இல்லை. நம்ம எதிரில் பார்த்தா பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் இருக்கா. பார்த்தா கண்ணனுக்கு தலைவாரணும்னு அழகு காட்ட காகத்தை கூப்பிட்டா. 5 பாட்டுல ஓரளவு ஏதோ காகம் ஒத்துன்னு வந்துருத்து. அதுவும் ஒத்துன்றது சாமான்யமா இல்லை, ஒரு போனஸ் மாதிரி. நான் ஒவ்வொரு நாளுமே வரேன். அற்றைக்கும் குழல்வாராய் அக்கா அக்காயின்னு போன 5ஆம் பாசுரம். அதனால எல்லா நாளும் வருகிறேன். அவன் குழல் வாருவதற்கு நானே அழகு காட்டுகிறேன். எல்லாம் ஒத்துன்றுத்து. ஆனா ஒரு சின்ன கேள்வி கேட்டுது. அதுவும் நியாயமான கேள்விதான். நீ தலை வாடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒவ்வொரு நாளும் நானும் வரேன்னு ஒத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் நீ தலை வாடுறதுக்கே ரொம்ப தாமதப்படுத்தினா நமக்கு மற்ற வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா? எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டுதான் காகம். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, கிருஷ்ணன் நரகாசுரனை கொல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ அதே அளவு நேரம் நான் அவனுக்கு தலை வாடுறதுக்கு ஆகும். காகம் பயந்துருத்தான். நான் நரகாசுரனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பயங்கரமான அசுரன். அவனை யாராலையும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட நரகாசுரனோட சண்டை போட்டு அழிக்கிறதுனா இப்ப ராமராவண யுத்தம்னு கேள்விப்படுறோம். ராவணனோடு ராமபிரான் 7 நாள்கள் யுத்தம் பண்ணான்னு பாக்குறோம். நரகாசுரன்கிறவன் அவனோட வலிமையான ஆளாச்சே. அவனோட சண்டை போடணும்னா 7 இல்ல 70 நாள் ஆயிருக்கும். அப்ப 70 நாளைக்கு அவ்வளவு நேரம் தலை பின்ன போறியா? இது எனக்கு புரியலையே அப்படின்னு தான் காகம். பெரியாழ்வார் யசோதை சிரிச்சாளா, ஐயோ நீ என்ன அவனை ராமன் மாதிரின்னு நினைச்சிட்டியா? ராமன்னா மனித சுபாவத்தை அனுசரிச்சு நிதானமா சண்டை போட்டு ஓரோரம்பா வச்சு அடிப்பார். கிருஷ்ணன்லாம் அப்படி கிடையாது. கண்ணிமைக்கும் நொடியில அடிப்பான். நரகாசுரனை கண் விழிக்கும் நொடியில் அழித்தொழித்தான் கண்ணபிரான். அப்போ கிருஷ்ணன் நரகாசுரனை அழிக்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா கண்ணிமைக்கும் நொடி. அதே நேரத்துலதான் நான் அவனுக்கு தலைவாரணும்னாலும் கண்ணிமைக்கும் நொடியில வாரிடுவேன். ஏன்னா அப்படியே கிருஷ்ணனுடைய கேசபாசத்தெல்லாம் பிடிச்சு அப்படியே ஒரே ஒரு வாரி அப்படி ஒரு கொண்டை போட்டு விட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ நரகாசுரனை அழிக்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா கண்ணிமைக்கும் நொடி. தலைவார எவ்வளவு நேரம் ஆகும்? கண்ணிமைக்கும் நொடி. காகமே நீ எவ்வளவு நேரம் இருக்கணும்? கண்ணிமைக்கும் நொடி. அந்த நேரம் மட்டும் கோஆபரேட் பண்ணி போறோங்கிறா. அதுதான் இந்த 6வது பாசுரம். ரொம்ப ரசனை மிக்க பாசுரம் பாருங்கள். ஏன்னா இதுக்கு 2 அர்த்தம் காட்டியிருக்கார் மணவாள மாமுனிகள். அப்கோர்ஸ் அந்த அல்டிமேட்டா வரக்கூடிய அர்த்தம்ங்கிறது ஒண்ணுனாலும் அதை 2 வழிகள்ல வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். எப்படின்னு பாட்டுல பார்ப்போம். கிழக்கில் குடி மன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழி அதனால் விழிக்கும் அளவிலே வேர் அறுத்தானை குழக்கு அணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தந்தன் குழல்வாராய் அக்காக்காய். கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான் இணைந்திட்டு அவ் ஆழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய். இப்ப பாருங்க, மாமுனிகள் 2 அர்த்தம் காட்டியிருக்கார். அதுல முதல் அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். கிழக்கில் குடி மன்னர். கிழக்கில் குடி அப்படின்னா நம் பாரத தேசத்தின் கிழக்கு பகுதியா. நம்ம பொதுவா இன்னைக்கு கிழக்கு பகுதினா எது சொல்லுவோம்? அசாம். அந்த அசாம்ல தான் பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற ஊர் இருந்தது. அங்கதான் நரகாசுரன் என்ற துஷ்டன் வாழ்ந்து வந்தான். நம்ம தீபாவளி அன்னைக்கு நரக சதுர்தசி ஸ்நானம்னு பண்றோம் இல்லையா? அந்த நரகாசுரன் இறந்த அந்த நினைவாகத்தான் விடியற்கால நேரத்துல அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நரக சதுர்தசி ஸ்நானம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது. அதே சமயம் தீபாவளி தீபம் ஏத்துவது, புத்தாடை அணிவது, இதெல்லாம் இன்னுமே நரகாசுர வதத்துக்கும் முன்பே இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் மூலமாக பார்க்கிறோம். இதை பத்தி அடியனே நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அதுல பாத்துக்கலாம். என்ன அப்புறம் இதுல உங்களுக்கு வேற எங்கேயாவது சிந்தனை போய் அப்படியா அப்ப தீபாவளிக்கு என்ன பின்னணி அதை பற்றி இங்கே சொல்லுங்கன்னா, நாம இப்ப பெரியாழ்வார் திருமொழியை அனுபவிக்கிறோம். நரகாசுரனை பொறுத்தவரை ஏற்கனவே கொண்டாடப்பட்டு வந்த அந்த தீபாவளி பண்டிகையில நரக சதுர்தசி ஸ்நானம்னு ஒரு கிளாஸ் மட்டும் அவன் சேர்த்தான். அதே நாள்ல இன்சிடென்டலி அவனும் அதே நாள்ல இறந்து போறான். அதனால இந்த நாள்ல யாரெல்லாம் விடியற்காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட கேட்கிறான். அது ஒரு புறம். அந்த நரகாசுரன் வாழ்ந்த இடம் பிராக்ஜோதிஷபுரம். அது எது? அதுக்குத்தான் கிழக்கில் குடின்னு பேரும்.
கிழக்கில் குடினா பாரத தேசத்தின் கிழக்கு பகுதியிலே குடியிருப்பவர்கள். ஆமா, அசாம்ல பிராக்ஜோதிஷபுரத்துல கிழக்கில் குடி மன்னர், அவளுக்கெல்லாம் ராஜா, அசுர ராஜாவாக இந்த நரகாசுரன் என்பவன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா? கேடிலாதாரை, கேடுனா ஆபத்து தீங்குன்னு அர்த்தம். கேடிலாதார், அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, யாரும் போய் அசைக்கவே முடியாதான். அப்போ கிழக்கில் குடி, அந்த கிழக்கு பகுதியான அசாம் பிராக்ஜோதிஷபுரத்துக்கு மன்னர், மன்னனாகவும், கேடிலாதாரை, யாராலும் எனக்கு தீங்கிழைக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு அதி கர்வத்தோடு இருந்தவனுமான அந்த நரகாசுரனை அழிப்பான் நினைந்திட்டு. அழிப்பான் அப்படின்னா அழிப்பதற்காகன்னு அர்த்தம். இத தமிழ்ல வான் விகுதி பெற்ற தெரிநிலை வினையச்சம்னு சொல்லுவா. அழிப்பான் அப்படின்னா அழிக்க போகிறான்னு அர்த்தம் இல்ல. அழிப்பான்ங்கிற வார்த்தை அழிக்க போகிறான்னு ஃபியூச்சரையும் சொல்லும். ஆனா இங்க அழிப்பான்னு இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த அர்த்தம் இல்ல. அழிப்பான்னா அழிப்பதற்காக, இன் ஆர்டர் டு கில் ஹிம்னு அர்த்தம். அப்போ கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை, என்னை யாராலும் அசைக்க முடியாது, எனக்கு எந்த தீங்கு ஆபத்து ஒண்ணும் கிடையாது அப்படின்னு பிராக்ஜோதிஷபுரத்துல இருந்தானே நரகாசுரன், அவனை அழிப்பான், அழிப்பதற்காக நினைந்திட்டு கிருஷ்ணன் நினைத்தானாம். ஒரு சங்கல்பம் பண்ணான். அடடா, இந்திரன் உள்ளிட்ட தேவர்களையும் நல்லோர்களையும் அந்த நரகாசுரன் ரொம்ப படுத்தின்னு இருக்கானே, நினைந்திட்டு அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம், நினைவு மேற்கொண்டான் கண்ணபிரான். நினைச்சதும் என்ன பண்ணான்னா, அவ்வாழி அதனால், அந்த அவ் ஆழி, ஆழின்னா சக்கரம்னு அர்த்தம். போன பாட்டிலேயே பார்த்தோம் இல்லையா, ஆழியான் தன் குழல்வாராய் அக்காக்காய்னு. ஆழியான் சக்கரத்தை ஏந்தியவன், அதே சக்கரம் தான் இந்த சக்கரம்னு குறிப்பிடத்தான் அவ்வாழி அதனால் என்று இந்த பாட்டு வருது பாருங்க. எதுக்குன்னா அந்த காகத்திட்ட சொல்றாளாம், போன பாட்டுல கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கான்னு சொன்னேனே, சும்மா ஏதோ பொம்மைக்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கான்னு நினைக்காத. அவ்வாழி அதனால், அதே சக்கரத்தாலதான் நரகாசுரன் அடிச்சான். வரலன்னா அடிச்சிருவான், ஜாக்கிரதை. அதனால சக்கரம்னா ஏதோ சும்மா பொம்மை சக்கரம், விளையாட்டு காட்டுறதுக்காக வச்சிருக்கான் அப்படிலாம் நினைக்காத. அழிப்பான் நினைந்திட்டு அந்த நரகாசுரனை அழிக்க வேண்டும்னு சங்கல்பம் பண்ணா. அவ்வாழி அதனால், அவ்வாழினா அதே சக்கரம். போன பாட்டுல எந்த சக்கரம்னு அவன் கையில காமிச்சேனோ அவ்வாழி இதே சக்கரம். அதனால், அந்த சக்கரத்தினாலே விழிக்கும் அளவிலே, விழிக்கும் அளவுன்னா கண் மூடி திறக்கிறோம் பாருங்க, எ பிளிங்க் ஆஃப் அன் ஐன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண் மூடி திறக்கும் வேளையில் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை, அந்த நரகாசுரனுடைய மொத்த கூட்டத்தையும் வேறறுத்தானை, வேரோடு அழிச்சிட்டான். வாசல்ல பார்த்தா முராசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அந்த முரன்கிறவனை அழிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நரகாசுரன் அவனுடைய மொத்த படைகள் எல்லாரையும் அழிச்சான். அதுக்கு எவ்வளவுப்பா நேரம் ஆச்சுன்னா, விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பார்த்தா, நாமே ஒருவேளை அந்த நரகாசுர வதத்தை நேர்ல பாக்குற பாக்கியம் கிடைக்கிறதுன்னு வச்சுப்போமே, துவாரகையிலேருந்து சத்யபாமா பிராட்டியோடு கருட வாகனத்திலே கண்ணன் அந்த பிராக்ஜோதிஷபுரத்துக்கு எழுந்துருளினான். இதுலயும் அடுத்த ப்ராப்ளம், நிறைய இந்த நாளிதழ் இல்ல வார இதழ் இல்ல வாட்ஸ்அப் இதுலலாம் ஒண்ணு போட்டுடுறா, சத்யபாமா தான் நரகாசுரனை கொன்றாள், ஏன்னா எங்க அம்மா கையால தான் மரணம் வரணும்னு அவன் வரம் வாங்கியிருந்தான், அதனால பூமி தேவி தான் கொல்லணும் அப்படின்னு. அது எங்கெங்கயோ வாட்ஸ்அப்ல வந்துடுறது. அதை எல்லாரும் பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல வந்துட்டா அதுதான் சரின்னு அவ நம்பிடுறா. இப்ப நாம பாட்டுக்கு ஆழ்வார் பாசுரத்தின் அடிப்படையில அர்த்தம் சொன்னா நமக்கு நேரா போன் வரும், சார் டெய்லி உங்க திவ்ய பிரபந்தம் கேட்கறேன், எல்லாம் நன்னா தான் இருக்கு, நேத்துக்கு ஒரு விஷயம் மாத்தி சொல்லிட்டீங்களே சார், நரகாசுரனை வந்து கிருஷ்ணன் கொல்லல, அவன் அம்மா கையாலதான் மரணம் வரணும்னு வரம் வாங்கியிருந்தானோ, சத்யபாமா தான் கொன்னா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, அடுத்த தடவை சொல்லும் போது கேர்ஃபுல்லா சொல்லுங்கன்னு நமக்கு போன் பண்ணிடுவா. இதெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, ஆழ்வார் பாட்டுல சொன்னதுதான் சரின்னு சொல்லி இப்ப நாம ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. வாட்ஸ்அப்ல அனுப்புறவா அவ எதை வேணாலும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுறா, அதை சத்தியம் நம்புறவாடு நம்பிடுறா. இப்போ ஆழ்வார் பாசுரத்துக்கும் வியாக்கியானத்துக்கும் அர்த்தம் சொல்ற நாம தான் இல்ல இல்ல அது கிடையாது இதுதான் சரின்னு நாம ஸ்தாபனம் சப்ஸ்டன்ஷியேட் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி கிடையாது, நரகாசுரனை கிருஷ்ணன் தான் வதம் பண்ணான். இன்னொன்னு, தாயார் யாரையுமே வதம் பண்ணதாக வரலாறே கிடையாது. தாயாருக்கு அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். தாயாருக்கு தண்டிக்க தெரியாது, தாயாருக்கு கொல்ல தெரியாது, திருத்துவா அனுகிரகம் பண்ணுவா, அவ்வளவுதான் தாயார். பெருமாள் தான் சம்ஹாரம்ங்கிறது இன்னைக்கும் பெருமாள் தான் பண்ணியிருக்காரே ஒழிய தாயார் பண்ணதாக இல்லை. நீங்க வேணா பாகவத புராணத்திலேயோ மற்ற புராணங்கள்லயோ நரகாசுரனுடைய வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கு, அதுல பாருங்க, சத்யபாமா தான் நரகாசுரனை கொன்றாள் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை. அதையும் கொஞ்சம் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள், அப்பதான் நம்ம பாட்டை ரசிக்க முடியும். உங்களுக்கே தோணும் இவன் என்ன நடுநடுல கேள்வி பதிலுக்கெல்லாம் போறானேன்னு. காரணம் என்னன்னா, நாம அதுக்கு பதில் தெரியாம போயிட்டோம்னா நம்ம பாட்டை விட்டுடுவோம், வேற ஏதோ சிந்தனையில இருப்போம், இந்த அனுபவம் நமக்கு குறைஞ்சிடும். நமக்கு முக்கியம் என்ன, இந்த ஆராய்ச்சி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அனுபவம். நம்ம குழந்தையா கிருஷ்ணன் இருக்கான், எதிர்த்தாப்புல ஒரு காகம், நாமும் கையில ஒரு சீப்பை வச்சுட்டு குழல் வாரணும்னு ஆசைப்படுறோம்.
அப்ப அந்த கோணத்திலேயே ரசிச்சாதானே நல்லா இருக்கும். அதுக்கான தாழ்மையான வேண்டுகோள் தான் இது. இதுக்குன்னு இல்ல, எல்லா பாட்டையுமே இதே கோணத்துல ரசிச்சா நம்ம அனுபவம் இன்னும் வசதியா இருக்கும். இப்ப விஷயத்துக்கு வந்துருவோம். கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை, அந்த கிழக்கு பகுதியான பிராக் ஜோதிஷபுரத்துல யாராலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த நரகாசுரனை அழிப்பான் நினைந்திட்டு அழிப்பதற்காக ஒரு நினைவு மேற்கொண்டு அவ்வாழி அதனால் தன்னுடைய அந்த சக்கராயுதத்தாலே விழிக்கும் அளவிலே கண்மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வேறறுத்தானை, மூராசுரன்ல இருந்து நரகாசுரன் வரை அத்தனை பேரையும் வேரோடு அழித்துழித்தான் கண்ணபிரான். ஒரு அர்த்தம் ஆச்சா? இப்ப இதே அர்த்தத்தை வேறொரு விதமாக காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். இதுதான் இரண்டாவது வியாக்கியானம். கிழக்கில் குடிமன்னர், அதே நரகாசுரன் தான். கிழக்கில் குடி அசாம் பிராக் ஜோதிஷபுரம், கிழக்கில் குடி மன்னர், அதற்கு தலைவனாக இருந்த நரகாசுரன். அவன் என்ன பண்ணானா, கிழக்கில் குடி மன்னர் பக்கத்துல ஒரு சின்ன கமா போட்டுக்கோங்க, கேடிலாதாரை, கேடிலாதாராகிய தேவர்களை போய் அழிக்கணும்னு நினைச்சானோ. தேவர்கள் எப்படிப்பட்டவா அப்படின்னா கேடு இல்லாதவாளாம். கேடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைன்னு அர்த்தம். இப்ப முன்னாடி கேடுன்னா ஆபத்துன்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். நரகாசுரன் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தான், கேடு இல்லாதார். இந்த பக்கம் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள், அவ கேடில்லாதவர். ஏன்னா அவளுக்கு குறையே கிடையாதாம். தேவலோகத்துல எல்லா செல்வங்களும் இருக்கு. அவ என்ன ஆசைப்படுறாளோ, அவ விரும்பினதெல்லாம் குறையில்லாம இருக்கு. காரணம் என்னன்னா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். பெருமாள் அருளால கேடிலாதாரை, குறையில்லாம இருக்கா. சொல்றா இல்லையா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அந்த மாதிரி தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா கிழக்கில் குடிமன்னர், அந்த அசாம் தலைவன் நரகாசுரன் இருக்கானே, கேடிலாதாரை, தங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைச்சிருக்கு, குறையே இல்லைன்னு வாழ்ந்து கொண்டிருந்த கேடிலாரான தேவர்களை அழிப்பான் நினைந்திட்டு, அழிக்க வேண்டும் என்று, யார, கேடிலாதாரை, அந்த தேவர்களை எல்லாம் அழிப்பான், அழிப்பதற்காக நினைந்திட்டு. இது யாரு, நரகாசுரன். இப்ப பாருங்க அர்த்தம் அப்படியே மாறுறது. கிழக்கில் குடிமன்னர் நரகாசுரன் ஆனவன், கமா போட்டுக்கோங்க, கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அந்த தேவர்களை எல்லாம் அழித்தொழிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்படி நினைத்த போது என்னாச்சான், கிருஷ்ணன் அவ்வாழி அதனால், கிருஷ்ணன் குறுக வந்தான். ஏண்டா நல்லோர்களான தேவர்களை அழிக்க பாக்குறியா, என்னை தாண்டி தொடரா பார்க்கலான்னு சொல்லி கண்ணபிரான் முன்னாடி வந்தான். அவ்வாழி அதனால் தன்னுடைய சக்கராயுதம் அதை எடுத்தான். அந்த சக்கராயுதத்தாலே விழிக்கும் அளவிலே, இங்க யார் விழிக்கிறதுனா அந்த கிழக்கில் குடிமன்னர் நரகாசுரன் இருக்கானே, அவன் ஒரு பார்வை பாக்குறதுக்குள்ள, இப்ப பார் நான் தேவர்களை அழிக்கிறேன் பார் அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை, வேரோடு நரகாசுரனையும் அவன் கூட்டத்தையும் அழித்தொழித்து விட்டான் கண்ணபிரான். இப்ப இந்த இரண்டாவது அர்த்தம் எப்படின்னா, கிழக்கில் குடிமன்னர் என்று சொல்லப்படும் நரகாசுரன் கேடில்லாத தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும்னு நினைந்த போது கையில சக்கராயுதத்தை எடுத்தான். அவன் கண் விழிப்பதற்குள் அவனை அழிச்சுட்டான் கண்ணபிரான். முதல்ல பார்த்த அர்த்தம், கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை, நரகாசுரன்கிறவன் என்ன யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனை அழிக்க வேண்டும்னு கிருஷ்ணன் நினைத்தான். கையில சக்கரத்தை எடுத்தான். கண்ணிமைக்கும் நொடிக்குள் அவனை வேரோடு அழித்தான். ஆக ரெண்டு இடத்துலயுமே பொதுவானது என்னன்னா பாருங்க, இது எதுக்காக இப்படி ரெண்டு விதமா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காமிச்சார்னா, அது நரகாசுரன் தேவர்களை அழிக்க போய் அப்ப கிருஷ்ணன் தடுத்து அழிச்சான் வேணாலும் வச்சுக்கோ, அல்லது நரகாசுரன் துஷ்டன் கர்வத்தோட இருக்கான் அதனால கிருஷ்ணன் போய் அழிச்சான் வேணாலும் வச்சுக்கோ. எப்படி வச்சிருந்தாலும் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானேங்கிறதுல மாற்று கருத்தே இல்லையே. கண்மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள விழிக்கும் அளவிலே வேறறுத்தானே, வேரோடு அறுத்தாங்கிறது உண்மைதானே. அது நல்லா புரியறதோ இல்லையோ. அப்போ நரகாசுரனை அழிப்பதற்கு கிருஷ்ணனுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சோ, அதே நேரத்துக்குள்ள பாரு, கிருஷ்ணனுடைய குழலை நான் அழகாக வாரி விட்டு விடுவேன். அதனால அந்த ஒரு நொடி கண்ணிமைக்கும் நேரம் காகமே கொஞ்சம் அழகு காட்டு, குழற்கு அணியாக குழல்வாராய் அக்காக்காய். குழற்கு அவனுடைய அந்த கூந்தலுக்கு அணியாக நன்றாக அழகாக இருக்கும்படி, என்னதான் கிருஷ்ணனுக்கு அப்படியே கலைந்திருந்தாலும் அழகுனாலும் கூட அதை படிய வாரி விட்டு பார்க்கணும்னு சொல்லி தாய்ப்பாசம் கொண்ட எங்களுக்கெல்லாம் ஆசையா இருக்கு இல்லையா. எங்காத்து குழந்தை கிருஷ்ணன், அவன் தலையை நன்னா வாரி விடணும் ஆசைப்படுறோம் இல்லையா. அதனால குழற்கு அணியாக, அந்த திருக்குழலுக்கு வாரி விடுறதுனால தனியா ஒரு அழகு பிறக்கணும், அப்படி வாரணும். குழற்கு அணியாக, அணினா அழகுன்னு அர்த்தம், குழல்னா கூந்தல். குழற்கு அணியாக, அந்த கூந்தலுக்கு ஒரு அழகு உண்டாகும்படி குழல்வாராய் அக்காக்காய், குழல் வாருவதற்கு உதவி செய்யவா காகமே. கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய். கோவிந்தன், கோ என்றால் பசு, கோவிந்தன் என்றால் பசுக்களை எல்லாம் மேய்ப்பவன். அவன் திரும்ப பசுக்களை மேய்க்க போனாலும் இது கலையக்கூடாது, அதுக்காகத்தான் கோவிந்தன் என்று குறிப்பிடுகிறாள். அந்த பசு மேய்க்க போனாலும் இது எப்படி இருக்கணுமா, கோவிந்தன்
தன் குழல்வாராய் அக்காக்காய். தன் 3 சுழியின் தன்னுன்னு இருக்கும் பாருங்க. அந்த தன்னுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். தன்னுன்னா சிறந்தன்னு அர்த்தம், குழல்னா கேசம்னு அர்த்தம். கோவிந்தன் தன் குழல் இல்ல, கோவிந்தன் தன் குழல், கோவிந்தனுடைய சிறந்த கேசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவுதான் மாடு பின்னாடி போய் கோவிந்தன்னு மாடு மேய்ச்சாலும் தன் குழல் அந்த சிறந்த கேசம் கலையவே கூடாதான். அவன் அவ்வளவு மாடு மேய்ச்சிட்டு வந்தாலும் திரும்பி வரும்போதும் அப்படியே இருக்கணும், அந்த அளவுக்கு தலைவாரணும். அதனால ஒரு நிமிஷத்துல வாரி விட்டுடுவேன். ஆனா அது எப்படி இருக்கணும்னா, அவன் குழலுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். கோவிந்தன் தன் குழலாக, அவன் கோவிந்தனா மாடு மேய்க்க போனாலும் அது தன் குழல் என்ற சிறந்த கேசபாசமாக, அதுக்கப்புறம் கூட கலையாமல் அப்படியே திரும்பி வரணும். அந்த கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய், காகமே வா வா என்று அழைப்பதுதான் இந்த 6வது பாசுரம். கிழக்கில் குடி மன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழி அதனால் விழிக்கும் அளவிலே வேர் அறுத்தானை குழக்கு அணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தந்தன் குழல்வாராய் அக்காக்காய். கிழக்கில் குடிமன்னர் கேடிலாதாரை அழிப்பான் இணைந்திட்டு அவ் ஆழி அதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தந்தன் குழல்வாராய் அக்காக்காய். கிழக்கே பிராக்ஜோதிஷபுரம் என்னும் இடத்தை ஆண்டு வந்த நரகாசுரன் அவன் தேவர்களையெல்லாம் துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்க, அவனை அழிப்பதற்காக ஒரு நொடியிலே தன்னுடைய சக்ராயுதத்தால் வேரோடு அழித்தொழித்தானே. அல்லது தன்னை யாராலும் அசைக்க முடியாதுன்னு நினைச்சிருந்த நரகாசுரனை கண்ணிமைக்கும் நொடியில் வேரோடு தன் சக்கரத்தால் அழித்தொழித்தானே, அந்த எம்பெருமான் அவன் குழலுக்கு அழகு சேர்க்கும்படி குழல்வார காகமே இங்கே வா, கோவிந்தனுடைய சிறந்த குழல் வாருவதற்கு காகமே இங்கே வா என்று பாட்டின் திரண்ட பொருள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். O crow, the Lord destroyed Narakasura, the evil king of the eastern province, who was intent on destroying the Devas, who were satisfied with the wealth given by the Lord. O crow, as we comb the hair of the Lord, it will attain more beauty. O crow, please come here so that I will comb the great hair of our cowherd Govinda என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக எவ்வளவு நேரம் ஆகும் அதையும் சொல்லிட்டா பெரியாழ்வார் யசோதை. இப்ப காகம் வர வேண்டிதானே, அது என்ன சொல்லித்துன்னு பாப்போமா? அது ஒரு விஷயம் சொல்ல போறது. சரி நான் வரேன், ஆனா எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னு தான் காகம். அதுக்கு என்ன காரியம்? காகத்துக்கு என்ன காரியம் தான் எல்லாருக்கும் தெரியுமே, அதைத்தான் சொல்ல போறது. அடுத்த 7ஆம் பாட்டில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கிழக்கில் குடி மன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழியதனால். கிழக்கில் குடி மன்னர் கேடிலாதாரை அழிப்பான் நினைந்திட்டு அவ்வாழியதனால் விழிக்கும் அளவிலே வேறறுத்தானை குழற்கணியாக குழல்வாராய் அக்காக்காய் கோவிந்தன் தன் குழல்வாராய் அக்காக்காய்.